கடைசியா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, தீவார்னு ஒரு படம், ஹிந்தி படம், பல வருஷம் ஆச்சு. அமிதாப் பச்சனும் சசி கபூரும் அதில் பிரதர்ஸ். அதில் அமிதாப் பச்சன் நிறைய தில்லுமுல்லு மோசடி இதெல்லாம் பண்ணி ரொம்ப பணம் படைத்தவராக இருப்பார். சசி கபூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன், நேர்மையாக இருப்பார். இவங்களோட அம்மா வந்து சசி கபூர் வீட்டில் தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் 2 சகோதரர்களுக்கு இடையில பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் நடக்கும். அப்போ அமிதாப் பச்சன் ரொம்ப பெருமையாக சொல்லுவார், மேரே பாஸ் கர் ஹே, மேரே பாஸ் காடி ஹே, मेरे पास प्रॉपर्टी है, मेरे पास बैंक बैलेंस है, तुम्हारे पास क्या है அப்படிம்பாரு. நான் சொன்ன ஹிந்தி புரிஞ்சிச்சுல்ல? உடனே ஒரே வரிங்க, ஒரு வரி சசி கபூர் போடுவார் பாருங்க, அவ்வளோதான். அமிதாப் பச்சன் பேச்சு மூச்சு இல்லாமல் கப்சிப்னு ஆயிடுவார். அப்படி என்ன சொல்லுவார், மேரே பாஸ் மா ஹே, அம்மா என்னோட இருக்காங்கன்னு. அந்த மாதிரி முதலாளித்துவ கட்சிகள் நம்மக்கிட்ட என்ன சொல்லுது, எங்ககிட்ட பணபலம் இருக்கு, எங்ககிட்ட ஜாதி இருக்கு, எங்ககிட்ட மதம் இருக்கு, எங்ககிட்ட ஓட்டு இருக்கு, எங்ககிட்ட சீட் இருக்கு. கம்யூனிஸ்டுகள் கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குது. கம்யூனிஸ்டுகள் கிட்ட உண்மை இருக்கு, கம்யூனிஸ்டுகள் கிட்ட நேர்மை இருக்கு, மக்களுக்காக உயிர் தியாகம் செய்கிற துணிச்சல் இருக்கிறது. அதை விட மேலாக மனித குலத்தை விடுவிக்கிற மார்க்சியம் என்கிற தத்துவம் இருக்கிறது. இதை தவிர வேற என்ன வேண்டும் என்கிற கேள்வியை முன்வைத்து மத்திய சென்னையிலே இன்னும் வேகமாக வளர்ச்சி காண வேண்டும். இந்த நூல் அதற்கு உதவும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறேன்.